அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளோட அமைப்பு, அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, ஸோ அதோட செயல்பாடு எப்படி இருக்கு, ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் அதுவும் நம்மளுடைய வெஜைனா, பெல்விக் ஃப்ளோர், கர்ப்பப்பை இதெல்லாம் எப்படி இருக்கு, கரெக்டான பொசிஷன்ல இருக்கா, இந்த மாதிரி இருந்தா நார்மலா இல்ல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கே, இது ஏதாவது வித்தியாசமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்ல பின்னாடி ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி செயல்பாட்டுல நம்மளுக்கு ஒரு டைம் ஒரு மாதிரி மாறும். அதாவது சில பேத்துக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், பிரெக்னன்சி டைம்ல வேற மாதிரி இருக்கும், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதோட செயல்பாட்டுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அப்புறம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய உடல் உறுப்புகள். ஸோ இந்த உடல் உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு கட்டாயம் அதோட நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவேர்னஸ் இருந்தாதான் நம்மளுக்கு ஒருவேளை செயல்பாடுல ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கு, இல்ல அதோட அமைப்புல ஏதாவது ஒரு மாறுதல் இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பாக்குறதுக்கு சீக்கிரமா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கான தீர்வு காண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய உடல் உறுப்புகள், அதாவது குறிப்பா பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ஸோ கர்ப்பப்பை, ஓவரிஸ், அது மட்டும் இல்லாம வெஜைனா இதெல்லாம் எப்படி இருக்கு, ஸோ இந்த அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் ஆல்சோ அதோட ஃபங்க்ஷன், அதுல ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையா, எப்போ போய் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பெல்விஸ். ஸோ பெல்விஸ்ல நம்ம அனாட்டமி பார்க்க போறோம். ஸோ இதுல எக்ஸ்டர்னலா நம்ம வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஸோ அதை வந்து எப்படி வந்து இருந்தா நார்மல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங், இதுதான் வந்து நம்மளுக்கு வெஜனல் ஓப்பனிங்னு சொல்லுவோம். இந்த ஓப்பனிங் வந்து வெஜனல் ஓப்பனிங். ஏரியால வந்து 3 ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஒன்னு யுரெத்ரா, யுரெத்ரல் ஓப்பனிங். யுரெத்ரா இது வழியா தான் நம்ம யூரின் போறது அது எல்லாமே. ஸோ யுரெத்ரல் ஓப்பனிங். ரெண்டாவது இருக்கிறது வெஜனல் ஓப்பனிங். ஸோ இது வழியா தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகுறது, நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றது, நம்ம டாம்போன், மென்ஸ்ட்ரல் கப் இது எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கான்டாக்ட் இருக்கும் போது நம்ம வந்து இந்த ஏரியா, இதுதான் நம்ம வெஜனல் ஓப்பனிங். இது வெஜனல் ஓப்பனிங். உள்ளார இருக்க கேனல் தான் வெஜைனான்னு சொல்றது. ஸோ அடுத்தது ஆனல் ஓப்பனிங். இது வந்து நம்ம மோஷன் போறதுக்கு. ஸோ இந்த 3 ஓப்பனிங் தான். ஸோ இதுல நீங்க இதை பாத்தீங்கன்னா இது வந்து லேபியா மைனோரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிப்ஸ், இது பேர் வந்து வல்வார் லிப்ஸ். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம வல்வான்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலா தெரியுறது வந்து வல்வான்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து நம்ம கிளினிக்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ஏரியாவுமே வெஜைனான்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எக்ஸ்டர்னலா இருக்க ஏரியா வந்து வல்வா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ வல்வால வந்து 2 இருக்கும், வல்வார் லிப்ஸ் இது, சரிங்களா. ஸோ லேபியால வந்து லேபியா மேஜோராங்கிறது மேல இருக்க ஏரியா, அந்த லிப்ஸ் வந்து உள்ளார இருக்கிறது லேபியா மைனோரான்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் இந்த சைடு வந்து எனக்கு ஒரு சைடு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு, சைஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, ரொம்ப டார்க் கலரா இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க சொல்றது வல்வார் லிப்ஸ், லேபியா மைனோராவா தான் நீங்க சொல்றீங்க. ஸோ நிறைய பேர் வெஜைனா வந்து எனக்கு ஒரு சைஸ் வித்தியாசமா இருக்கு மேம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வெஜைனாங்கிறது நம்ம உள்ளார இருக்க கேனல். ஸோ நீங்க வரும்போதே இது உங்களோட பாடி பார்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்க பாடி பார்ட்ல என்ன நடந்திருக்குதுங்கிறத நீங்க டாக்டர்கிட்ட கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காகவாது நம்ம இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம இதோட ஹைஜீன் அண்ட் இதோட கேருக்கு நம்ம என்ன பார்ட்ல என்ன மாதிரியான ஹைஜீன், என்ன மாதிரியான கேர் கொடுக்கணுங்கிறதுக்காகவாது நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் தெரியணும். ஸோ சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டார்க்கா இருக்கும், சில பேத்துக்கு சைஸ் ரொம்ப அப்நார்மலா இல்லாம ஒரு சைஸ் கொஞ்சம் குட்டியா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியாத மாதிரி இருக்கும். அது எல்லாமே நார்மல் தான். ஏன்னா இது ஒரு வல்வாவும் ஒரு பெண்ணுக்கும் மாறுபடும். ஸோ இது வந்து இதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைடு இந்த மாதிரி, இன்னொரு சைடு ரொம்ப பெருசா இருக்கு, இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ரொம்ப ஏசிமெட்ரிக்கா இருக்குன்னா கட்டாயம் அது வந்து ப்ராப்ளம் தான். ஏன்னா இது நீங்க கான்டாக்ட் இருக்கும் போது பெயின் இருக்கலாம், இல்ல இது வந்து இந்த யூரெத்ரல் ஓப்பனிங்ல நம்மளுக்கு அடைச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு ஏதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம், இல்ல நம்ம ட்ரெஸ்ஸே வேர் பண்ண முடியாம ரொம்ப ஃப்ரிக்ஷனா இருந்து இதுல வந்து ஏதாவது ரேஷஸோ ஏதாவது லாசிரேஷன் சொல்லுவோம், ஸோ அந்த மாதிரி புண்ணு ஏற்படலாம். கான்டாக்ட் இருக்க டைம்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விடுவோம். ஸோ 2 சைஸுமே நம்ம சரி பண்ணி விடுவோம். ஸோ இது பேர் தான் நம்ம லேபியா பிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த சர்ஜரி பேர் தான் லேபியோ பிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு இந்த யூரத்தல் ஓப்பனிங், வெஜனல் ஓப்பனிங், இது வல்வா. ஸோ அதுலயே வந்து நம்மளுக்கு லேபியா மேஜோரான்னு இருக்கும், மைனோரான்னு இருக்கும். ஸோ இந்த மைனோரா தான் இந்த ஏரியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஆனல் ஓப்பனிங்க்கும் இந்த வெஜனல் ஓப்பனிங்க்கும் நம்மளுக்கு நடுவுல இருக்கிறது பேர் தான் நம்ம பெரினியல் பாடின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நிறைய மசில். ஸோ இது ஒன்னொன்னா அடுத்தடுத்து இந்த இடத்துல மசில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவரி டைம்ல ஒருவேளை டேர் ஆகுது, இல்ல நம்மளுக்கு டெலிவரி ஆகும்போது எபிசியோட்டமி போட்டு அது ஒழுங்கா ஹீல் ஆகல, இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் உங்க கர்ப்பப்பை சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களோட பெண்ணுறுப்பு செயல்பாடுலையோ இல்லாட்டி பெண்ணுறுப்பு அமைப்புல ஏதாவது சந்தேகங்க இருக்கு, இல்ல இந்த மாதிரியான சிரிக்கும் போது, தும்பும் போது, நடக்கும் போது, வெயிட் தூக்கும் போது யூரின் லீக் ஆகுது, இல்ல நம்மளுக்கு முதுகு வலி, ரொம்பவே முதுகு வலி இருக்குது, ஸோ ஒரு கான்டாக்ட் இருக்கும் போது ஒரு ப்ளீடிங்கோ இல்ல ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வர்றது, பெயின் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, இல்ல உங்களுக்கும் இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.